ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு செய்யக்கூடிய நம்ம மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம எதுவுமே தாளிக்க போகிறதில்ல. குக்கரில் எல்லாமே வெறுமனையாக பச்சையாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு எடுக்க போகிறோம். இது மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், இப்படி வதக்கம் செஞ்சால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி இதை ஒரு வீடியோ பார்த்து செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜாய் கிச்சனோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இந்த ரெசிபி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்காக இந்த ரெசிபி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 2 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் 2-3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கொஞ்சம் அளவு சின்ன அளவு பட்டை, ஸ்டார் பூ தான் இது லைட்டாக உடஞ்ச நாள் அப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக நான் மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புதினா இலை இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோக்கு அளவாக சொல்கிறேன். 2 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா எந்த மட்டன் மசாலா வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சக்தி மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. குழம்பு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடுங்க. நிறையா வேணும், இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கெட்டியாக வேணுன்றனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சும்மா ஜஸ்ட் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சு நம்ம 8 விசில் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தாளிக்காமல் செய்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சவ தான் நானும். ஸோ ஆனால் இந்த மெத்தடில் நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காயும் மிளகும் வச்சு அரைச்சி நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். ஏன்னா ரொம்பவும் சேர்த்துட்டா குருமா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போது அடுப்பில் வச்சு 8 விசில் விட்டு இறக்கி எடுத்து காட்டுறேன். விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வெந்து நல்லா வந்திருக்கு. தண்ணி நம்ம அளவாக விட்டதுனால நம்மளுக்கு கெட்டியாகவே வந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். மட்டனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. இது தாளிக்கணுன்றது இல்லை, நீங்கள் ஃபைனலாக தாளிக்கிறனாலும் தாளிக்கலாம். பட் இதை தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா அவசரமாக உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்காக அவசர அவசரமாக நீங்கள் செய்யணும் அப்படின்ற டைமை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.